தேவனுடைய திட்டம் என்ன? அடுத்த கட்ட அவர்கள் வாழ்க்கை குறித்த திட்டம் பார்வோனே இல்லாத ஒரு வாழ்க்கை. லைசன்ஸ் இல்லாதவன் போலீஸ் இருக்கிற வழியா போகாம வேற பக்கம் போற மாதிரி, திருடன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வழியா போற வேற வழி போற மாதிரி, உன்னை பார்த்து பிசாசு சொல்வானா, இனி அந்த வழியில போகாதப்பா, இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது. ஆச்சா, வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15. 13, 14, 15. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் பார்வோனை பார்க்கவே இல்லை. எகிப்து என்பது உலகம் என்பது நமக்கு போதித்திருக்கிறார்கள். அங்கிருந்து விடுதலையாவது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது என்றும் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அங்கிருக்கிற பார்வோன் என்பவன் பிசாசு என்றும் நமக்கு போதித்திருக்கிறார்கள். செங்கடல் என்பது ஞானஸ்நானம் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். மேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். மன்னா என்பது வார்த்தை என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். கண்மலை தண்ணீர் என்பது அபிஷேகம் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். வனாந்திரம் என்பது நம்ம தேவனோடு தொடர்புடையவர்கள், இந்த உலகம் நமக்கு வனாந்திரம் என்று போதித்திருக்கிறார்கள். கானான் என்பது பரலோக வாழ்க்கை என்றும் போதித்திருக்கிறார்கள். இதுதான் பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நமக்கு நெஜம். ஆனால் ஒன்றை மறந்துடுறாங்க ரொம்ப சாதாரணமாக, என்னவென்றால் செங்கடலிலே இவர்கள் உள்ளே நுழைஞ்சு வெளியே வரும்போது ரெண்டு விஷயத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள். 2 இடத்துல தண்ணி பிரியுது. எங்கெங்க சொல்லுங்க? செங்கடல், யோர்தான். நம்முடைய வாழ்க்கையில் 2 இடத்த கிராஸ் பண்ணணும். ஒன்று உலகத்துக்கு மரிப்பது செங்கடல், இன்னொன்று சுயத்துக்கு மரிப்பது அது யோர்தான். இந்த உலகத்துக்கு மறிச்ச உடனே நீங்கள் வனாந்தரத்துக்கு வரீங்க, ஆனால் சுயம் மட்டும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் சுயத்துக்கு மரிப்பது தான் என்னது? யோர்தான். அங்கே பாருங்க 7.5 லட்சம் காலி. அங்கே 2 பேர் தான் உள்ள வந்தாங்க. நீ எத்தனை பேர் உலகத்துக்கு மறித்து சுயத்துக்கு மறிக்காம இருக்காங்க தெரியுமா? செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் இவங்களை பார்த்து சொல்றாரு, பார்வோன் வர்றான், நல்லா பார்வோனை பார்த்துக்கன்றாரு. ஏன் சார் இனிமே நீ பார்க்க மாட்டேன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலிலே அவன் ஒட்டுமொத்தமாய் அழிக்கப்பட்டான். ஸோ தேவனுடைய திட்டம் என்ன? அடுத்த கட்ட அவர்கள் வாழ்க்கை குறித்த திட்டம் பார்வோனே இல்லாத ஒரு வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பார்வோனே இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரியே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது பிசாசே இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்று கண்ட எகிப்தியனை எல்லாரும் சொல்லுங்க, இனி என்றுமே நான் காண்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசுக்கு உங்க மேல என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. பிசாஸ்ட வல்லமை இருக்கு, ஆனால் வல்லமை இருக்கு, ஆனால் என்ன இல்லை? புரிஞ்சுக்கிட்டீங்களா? மலேசியாவில் சிங்கப்பூரில் பிரதமர் இருக்காங்க, அவங்களுக்கு வல்லமை இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்க நம்ம மேலே அவங்களுக்கு அவ்வளோதான் மேட்ரு. கையை தட்டுங்க. ஏன்னா அவங்க ராஜ்யத்துக்குள்ள நம்ம இல்லை. உனக்கு அதிகாரம் வல்லமை இருக்கலாம், ஆனால் என் மேலே அதிகாரம் இல்லை.
அதை சிலுவையிலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார். சிலுவையிலே அவைகள் மீது வெற்றி சிறந்தார். செங்கடலில் அவன் அழிக்கப்பட்டது போல சிலுவையில் ஒட்டுமொத்தமே அழிக்கப்பட்டான். சரி சார், வில்லன் செத்துட்டான் சார், படம் முடிஞ்சிடும். ஆனா தேவனுடைய திட்டத்தில் படமே அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த வாழ்க்கையை பற்றி தான் நான் பேச போகிறேன். தேவன் பார்வோனின் மரணத்திற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார். அதை புரிஞ்சுக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பிசாசு கூட சண்டை போடுறதே சிலருக்கு வேலை சார். ஆமா, டம்ளர் கீழே விழுந்தா கூட போதும், ஐயோ பிசாசு, உடனே நீங்க கட்டி ஆகணும்ன்றான். எதை கட்டி? டம்ளரை கட்டுற, பிசாசு கட்டுவா? டக்குன்னு சொல்லுங்க சார். எதை பார்த்தாலும் டீமன் கான்சியஸ்ல பார்க்கறது. அல்லேலூயா சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெயிச்சிருவாங்க. அதை இவன் ஜெயிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கான். இது எப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற நீ 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். போகிற வழியில் ஒருத்தன் 8:45 ரோட்டில் என்ன ஜெயிச்சிருவேடா நீ, வாடா சண்டைக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாத்துருவோண்டா, நீயா நானு பாத்துருவோன்னு சொல்லி ஏறி டம்மு டம்மு டம்முன்னு சண்டை போடுறீங்க, ஜெயிச்சிட்டீங்க. சண்டை முடிய ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு, 10:30 ஆகிப்போச்சு, ஆனால் ஜெயிச்சிட்டீங்க. திரும்ப போகும்போது திரும்பவும் காலை பிடிக்கிறான், இந்த முறை நீ என்ன ஜெயிச்சிரு பார்ப்போம், திரும்பவும் ஜெயிச்சிடறான்னு சொல்லி திரும்ப என் கூட சண்டை போட்டு அடித்து ஜெயிக்கிறீங்க. 12:30 மணி ஆகிப்போச்சு, 2 தடவை ஜெயிச்சிட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா தோத்துட்டீங்களா? சொல்லுங்க. தோத்துட்டீங்க. ஏன்? உங்களுக்கு வச்சிருந்த திட்டம் தெருநாயோடு சண்டை போடுவதல்ல. உனக்கு வச்சிருந்த திட்டம் இவனை ஒதுக்கிட்டு பள்ளிக்கு செல்வது. தேவன் எனக்கும் உனக்கும் வைத்திருக்கிற திட்டம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசையும் பிசாசோட சண்டை போடுறதுக்கு இல்லை. அவன் அடி வாங்க ரெடியா இருக்கான். ஏன்னா உன்னை ஸ்கூலுக்கு போகாமல் நிப்பாட்டிடணும், அவ்வளோதான். நீயும் அதில் மதியமாக எங்கே பார்த்தீங்களா, பிசாசு ஜெயிச்சிட்டோம் சார், ஃபுல்லாக மிரட்டிடுவோம்ல. ஆமாம், 40 நாள் உபவாசம், நடுங்கிட்டான். ஆமாம், அவன் சொல்கிறான், ஆமாம் சார் ரொம்ப பயமாக இருக்குது சார் உங்களை பார்க்கும்போது, தயவுசெய்து அடிச்சிடாங்க சார். பார்த்தீங்களா எப்படி நடுங்குது? டெவில் இஸ் a disturbance. அதை புரிஞ்சுக்காங்க. நீங்கள் போகிற வழியில் அவன் இருந்தானா தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் ஒழிய. ஆமாம், உங்கள் வேலை வீட்டுக்குள்ளே கொசு வராமல் பார்த்துக்கிறதானே ஒழிய தெருவில் போய் பேட்டை எடுத்துக்கிட்டு டேக்க 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 டேக்கன்னு என்ன டென்னிஸ் பிளேயர் உள்ளுக்குள்ளே வந்துட்டார். தேவன் உனக்கு வைத்த வாழ்க்கை பார்வனோடு போராட்டம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற கானான். ஆமென், ஆமென். That is what the blueprint of my life. போற வழியில மிதிச்சிட்டு செங்கடல்ல காலி பண்ணிட்டு அடுத்து உன்னை பிரயாணம் தொடங்கட்டும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a journey. அதை புரிஞ்சுக்காங்க. ஏன் சார் நேத்து பேசுனதப்ப இன்னைக்கு பேசுனது அதோட மாத்தி பேசுறீங்க, முந்தானத்து பேசுனோட நேத்து மாத்தி பேசுறீங்க? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a journey. ஆமா, 2 கூட்டிக்கிட்டு இருந்த. ஆமா, கை விரல் கால் விரல் சேர்த்து கூட்டிக்கிட்டு இருந்த. அடுத்து பெருக்கல் வாய்ப்பாடு வந்தோன்னா 4 2 8 முடிச்சுட்ட. நேத்து கஷ்டமாய் கூட்டிக் கொண்டிருந்தது இன்றைக்கு எளிதாய் பெருக்கி விட்டாய். நேத்து கடினமாய் கழித்து கொண்டிருந்ததை இன்றைக்கு எளிதாய் வகுத்து விட்டாய். So studies is a journey. இந்த secular life is a journey. நேத்து விளக்கு வச்சிருந்தாங்க, இன்னைக்கு லைட்டை போடுறாங்க. அத மாதிரி கிறிஸ்டியன் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் a journey. எங்க இந்த ஜேர்னி ஆரம்பிக்குது? சால்வேஷன்ல ஆரம்பிக்குது. கை தட்டுங்க அவருக்கு. ஞானஸ்தானத்துல ஆரம்பிக்குது. இது இன்னைக்கு நான் ஒரு வெளிப்பாடு வாங்கிட்டேன், இதுதான் நிரந்தரமான வெளிப்பாடு நீங்க சொல்லவே முடியாது. அப்ப தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்புன்னு சொல்ல மாட்டோம். அடுத்து வர்றது இதை விட சூப்பர்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்து வர்றது இதை விட சூப்பர்னு சொல்லுவோம். அதுதான் காட்ஸ் பிளான். இந்த எகிப்திலே பற்றாக்குறை வாழ்க்கையிலிருந்து பார்வோனை அழித்து அவனை விடுதலையாக்கி செங்கடலிலே அழித்து தேவன் அவர்களை வனாந்தரத்துக்கு கூட்டு வருகிறார். ஆஃப்டர் சால்வேஷன் யூ ஆர் என்டரிங் இன்டு தி சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு. வனாந்தரம் என்பது சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு, அதாவது the world connected with heaven. பரலோகத்தோடு தொடர்புடைய வாழ்க்கை. உங்க மனது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்காக அந்த இடத்துல வைக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய நோக்கம் வனாந்திரம் அல்ல.
தேவனுடைய நோக்கம் கானான். கை தட்டுங்க அவருக்கு. மோசேட்ட பேசினப்ப என் ஜனங்களை நான் விடுவித்து வனாந்திரத்துக்கு கூட்டி செல்ல போகிறேன் அப்படி சொல்லவே இல்லையே. ஆனா இவன் என்ன சொல்றான்? வனாந்திரையா தீரையில் அப்படின்றான். அவன் விருப்பமே வனாந்திரம் தான். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அதுக்கு உன்னத பாட்டு வந்து ஒரு வசனம் வர சொல்லிடுவாங்க. இதோ வனாந்திரத்திலிருந்து நேசர் மீது சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? நானும் கூட நம்ம தான் தப்பா எதுவும் பண்ணிட்டோம் மாடான்னு பார்த்தா ஆவியானவர் தெளிவா பேசுறாரு. வனாந்திரத்தில் நேசர் மீது சாய்ந்து வருகிறவள் இல்லை, வனாந்திரத்தில் இருந்து நேசர் மீது சாய்ந்து கொண்டு வர்றவர். நேசர் என்ன செய்யறாரு தெரியுமா? நெஞ்சில சாச்சிக்கிட்டு வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போல, நெஞ்சில சாச்சிட்டு வனாந்திரத்திலிருந்து கூட்டிட்டு வராரு. டைரக்ஷன் பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறமான்ட்டான் கவிஞன். இப்போ ஒரே பாதை, திசை வேற. நீ உள்ள போயிட்டு இருக்க, நாங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கிறோம். தேவன் வனாந்திர வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை, ஆனால் வனாந்திர வாழ்க்கை அற்புதங்களின் வாழ்க்கை. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அற்புதங்கள் நடந்த வாழ்க்கை? சார் 100 ரூபா இல்லாம வந்த சார், நாங்கள் ஜெபிப்போம் எப்படியாச்சும் கர்த்தர் எங்கள் 100 ரூபாய் சந்திப்பார் அப்படின்னா நீங்க வனாந்திர வாழ்க்கையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் நிறைய எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, அந்த காலத்தில் நிறைய வறுமையில் இருந்தேனே, பிரச்சனையில் இருந்தேன். ரெண்டாவது வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகு முன்னாடி பாவ வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிறகு அற்புதங்களின் வாழ்க்கை. புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவன் அற்புதங்களின் வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கவில்லை, அற்புதங்கள் தேவைப்படாத வாழ்க்கைக்கு நம்மை அழைத்தார். சிலர் எகிப்தில் செத்தார்கள், சிலர் வனாந்திரத்தில் செத்தார்கள், ஆனால் சிலர் மாத்திரம் கானானுக்குள் நுழைந்தார்கள். வனாந்திர வாழ்க்கை பரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. கர்த்தர் பாத்திரமா ஆசீர்வதிச்சிட மாட்டாரா? அந்த மன்னாக்கு அப்படியே பார்க்கிறது. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஆமா, எதுக்கு சார்? காலையில் ஜெபத்துக்கா? அது புதிய ஏற்பாடு, இது வியாக்கியானம். பழைய ஏற்பாடு மன்னா வேணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். வியாக்கியானம் கர்த்தர் பேசணும்னா அதிகாலை எந்திரிக்கணும். ஏன்னா எல்லாம் மேல இருந்து வருது. ஆனா கானானுக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லாம் மேல இருந்து வரல, எல்லாம் கீழே இருந்து வருது. இவங்க உள்ள நுழைஞ்ச உடனே மிராக்கிள் ஸ்டாப் ஆயிருச்சு. பைபிள் தெளிவா சொல்லுது, கானானில் கால் வைத்த போது மன்னா பொழிவது நின்று போனது. என்னப்பா பரலோகத்துல இருந்து இனி எதுவும் கிடையாதா? இனிமே பரலோகத்துல இருந்து உனக்கு எதுவும் கிடையாது, ஏன்னா இப்ப நீ பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிட்ட. விசில கொடுங்க சார். The heaven connected life is deserticulous life. The kingdom of heaven life is Canaan life. அதைத்தான் நான் பேசுவது. தேவனுடைய திட்டம் பரலோகத்திலிருந்து வாங்கி பூமியில் வாழ்வதல்ல, பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர வாழ்க்கை. The goal, God's goal is the life of Canaan. கானான் வாழ்க்கை தான் தேவனுடைய வாழ்க்கை. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஜேர்னி. அற்புதங்களை வாங்கியதை பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தோம், ஆனால் இந்த அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நீ வியாதிப்பட்டால் சுகமாகிறாய், இது அற்புத சுகம். வியாதியே இல்லாமல் இருக்கிறாய், இது அற்புத டிவைன் ஹெல்த், அது டிவைன் ஹீலிங். டிவைன் ஹீலிங் நல்லதா, டிவைன் ஹெல்த் நல்லதா? வாரத்தில் 2 நாள் எப்படியாகலும் வந்து என்ன ஆயிடுறான், வியாதிப்பட்டுறான். ஆனாலும் பாருங்க, கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு முறையும் அவனை விடுவிக்கிறார். அப்படின்னா இவர் எங்க இருக்காருன்னு அர்த்தம், அற்புதங்களின் வாழ்க்கையில் இருக்கிறார். அடுத்து ஒரு ஆளை பார்க்குறீங்க, இவர் பாருங்க 28 வருஷமா இவருக்கு வியாதியே வரல சார். எது வேண்டும் உனக்கு, எது வேணும்? இவனோட மைண்டு எகிப்திலிருந்து வந்த உடனே நேரா அந்த கானான் வாழ்க்கை இவனால் இமேஜின் பண்ணவே முடியல. அதனால இவன் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு தேவன் இவனை வந்து எங்க விட்டு அனுமதிச்சாரு? வனாந்திரத்தில் அனுமதிச்சார். ஆனால் தேவனுடைய திட்டம், அதனால தப்பு கிடையாது, அற்புதம் வாங்குற இடத்துல தப்பு கிடையாது. இது ஒரு ஜேர்னி. நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க. கானான் பயணமோ தூரம்ன்றான் பாட்டு தப்பு, கானான் பயணமோ சமீபம்ட்டார் பேசுறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க அற்புதங்கள் வாழ்க்கைக்கு வரீங்க. கிருபையை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் கானான் வாழ்க்கைக்குள் வருகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். நீங்கள் செங்கடலை முங்கி வரும்போது
நீங்க பெந்தேகோஸ்தே வாழ்க்கைக்கு வரீங்க, நீங்க யோர்தானை முங்கி வரும்போது நீங்க கிருபையின் வாழ்க்கைக்கு வருகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நோ மோர் கன்ஃபியூஷன். முதல் செத்தது பார்வோனுக்கு, ரெண்டாவது செத்தது சுயத்துக்கு. நான் செய்வேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன், நான் 20 நாள் உபவாசிப்பேன், நான் தேவனா பரலோகத்தை அசைப்பேன்றான் ஒருத்தன். எட பாவி, பெரிய தீவிரவாதியா இருப்ப போல நீ. பரலோகம் நித்திய அஸ்திவாரம் முடியாது. இவன் என்ன சொல்றான்? அதே வெடிகுண்டு வச்சிரும் சான்றான். இது எல்லாம் என்னது? சத்தமா சொல்லுங்க. சுயம். சுயம், அகராதித்தனம். தேவனை நான் அசைப்பேன். அதுக்கு ஒரு வசனம் சொல்றான், என் கரத்திற்கு கட்டளையிடுங்கள். ஆனால் டிரான்ஸ்லேஷன், ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அது ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா, என் கரத்திற்கு கட்டளையிடுவீர்களோ. கையை தட்டு. ஆமென். நாங்கள் தேவனுக்கு பதில் கிடைக்கும்படி நாங்கள் ஒரு 3 நாள் உபவாசத்தை நான் சொல்லுவேன், தம்பி கடவுள் கொடுத்ததை புரிந்து கொள்வதற்கு நீ ஜெபம் பண்ணு, அதுக்கு உபவாசம் எடு. அடுத்து என்ன முடிவு எடுக்கணும் உட்காந்து கேளு. ஆனால் கடவுளோட கையை அசைக்கிறதுக்கு என்ன செய்யாத? உபவாசம் இருக்காத. நான் பதில் கொடுக்கும்படி எனக்கு ஒன்றை முந்தி கொடுத்தவன் யார்? என்ன கேள்வி பாரு. எவன்டாது ஏரியால தைரியமானவன்? நான் பதில் தரதுக்கு எனக்கு லஞ்சம் தர வேறா? இந்த மதுரை பட்டணத்தில் யாரு? 2 நாள் கொடுங்க சார், கையூட்டு. 2 நாள் உபவாசம், லஞ்சம் தரான். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய திட்டம் தேவைகள் தேவையில்லாத திட்டம் இல்லையா? சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு 2 ஆப்ஷன் தராரு. ஏ, டெய்லி காலையில் என் முகத்தை பார்த்தினா உன் கையில் அன்னன்னைக்கு 500 ரூபா கொடுத்துட்றேன். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, மொத்தத்துக்கு 10,000 ரூபா கொடுத்துட்றேன், நீயே எடுத்துக்க. எது சார் நல்லா இருக்கு? உங்களுக்கு இதுதான் நல்லா இருக்குன்னு தெரியுதுல, அதனால அதைத்தான் உங்களுக்கு டிசைனே பண்ணியிருக்கிறாரு. காட்ஸ் பிளான் அதுதான். உன்னுடைய தேவைகளை ஏதேனில் எப்படி மனுஷனை படைச்சாரு? சொல்லுங்க, எப்படி படைச்சாரு? அவன் தேவையை சந்திக்க தேவையான சகலத்தையும் அவனுக்குள்ளே வைத்திருந்தார். இந்த பூமியில் கட்டடம் இருக்கு, தங்கம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, வெள்ளி இருக்கு, விமானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஆதாம படைக்கும்போது இருந்துச்சா? இல்ல. ஆனா எங்க இருந்துச்சு? உள்ளதான் இருந்துச்சு. தங்கம் இந்த பூமிக்குள்ளதான் இருந்துச்சு. எதையாச்சும் வெளியில இருந்து கொண்டு வந்திருக்காங்களா? நிலவுல இருந்து வந்தது எதையாச்சும்? எல்லாமே உள்ள இருந்தா எடுத்தாங்க. அப்ப கர்த்தர் மனுஷனை பூமிக்கு அனுப்பும் போது தேவையான 20 இல்ல, இன்னும் 4000, 8000, 10,000 வருஷத்துக்கு பின்னாடி அவன் பிளைட்ல பறப்பான்னா அதுக்கு தேவையான சகலத்தை இதே மண்ணுக்குள்ள வச்சார் தேவன். பெரியாளு புரியுதா உங்களுக்கு? 10,000, 8,000 வருஷம் கழிச்சு, 6,000 வருஷம் கழிச்சு இவன் பறக்க போறான். பெட்ரோல் தேவை, எங்க வச்சாரு? 6,000 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோலை வச்சாரு. ஆதாம் தெரிஞ்சிருக்காது, என்ன இது பிசு பிசுன்னு இருப்பான், உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, பின்னாடி வருவாங்க இதுக்கு. ஆமா, எல்லாமே உள்ள வச்சாரு. கானானின் வாழ்க்கை, அந்த கேரக்டர்ஸ் ஆஃப் கேனான் அந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப் கேனான். கானானுடைய வாழ்க்கை எப்படி வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை எப்படி வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருவீங்க. பழைய ஏற்பாட்டிலே தேவன் கானான் என்கிற தேசத்தை வாக்கு பண்ணினார். புதிய ஏற்பாட்டிலே தேவன் கானானின் வாழ்க்கையை வாக்கு பண்ணுகிறார். அங்கே மனிதர்கள் கானானுக்குள் போனார்கள், இங்கே கானான் மனிதனுக்குள் வருகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா புரியலையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருக்கிறாங்களா? எகிப்து ஜனங்களுக்குள்ள இருக்கா? அங்கே பாவத்துக்குள் அவர்கள் இருந்தால் இவர்களுக்குள் பாவம் இருக்கிறது. அதே கான்செப்ட் தான். அங்கே அவர்கள் கானானுக்குள் போனார்கள், இங்கே கானான் நமக்குள் வருகிறது. கானான் தேசத்தை நோக்கி தேவன் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்ம அநேகர் கானானுக்குள் நுழைஞ்சிட்டோம். கானானுக்கு யுத்தம் இல்லாத தேசம் என்று பேர் உண்டு, கானானுக்கு இடரல் இல்லாத தேசம் என்று பேர் உண்டு, கானானுக்கு நலமும் விசாலமான தேசம் என்று பேர் உண்டு, கானானுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று பேர் உண்டு. இந்த கானானுடைய கேரக்டரை பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க வாழ்ற அதுதான். யுத்தம் இல்லாத தேசம், எதிரிகள் இல்லாத தேசம்.
கடவுள் இன்ட்ரோடக்ஷன் அப்படி தான் கொடுக்குறாரு. நான் ஒரு தேசத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே யுத்தமும் கிடையாது, யுத்த ஜபமும் கிடையாது. அங்க யுத்தம் கிடையாது. ஏன் சார் யுத்தம் இல்ல? அங்க எதிரியே கிடையாது. இன்று கண்ட எகிப்தியனை, ஆமென், இனி உங்க வாழ்க்கையில கையத்தட்டு. எதிரியே கிடையாது, எதிரி கிடையாது. உன் சத்துருவை தேடுவியான், பேட்டரி லைட் எடுத்துட்டு தேடியும். இது அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு நீங்க சொல்லணும். ஆமென், இது அப்படி இருக்கு. தேடுங்க உங்க எதிரிய. இங்கனுக்குள்ள ஒரு வியாதி இருந்துச்சு, இங்கனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இங்கனுக்குள்ள ஒரு குறுக்கு வலி இருந்துச்சு, ரொம்ப நாளா இடுப்பு வலி இருந்துச்சு. தேடு, ஸ்கேன்ல தேடு, எதுல வேணாலும் தேடு, தேடியும் காணாதிருப்பாய். இதுதாங்க மனுஷனை பத்தி தேவன் வைத்த திட்டம். ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கனாலே இனி பிசாசு உங்க மேல ஆளுகை செய்ய முடியாது. அப்புறம் ஏன் சார் ஆளுகை செய்யறான்? நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க பிசாசு என்ட்ரி எது வழியா வந்துச்சு? முத நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஸோ மனுஷன் பாவம் செஞ்சனால பிசாசு உள்ள வரல, மைண்டு தீமையை அறிஞ்ச உடனே உள்ள என்ட்ரி ஆயிட்டான். திரும்ப அவனை வெளியே கொண்டு போகணும்னா எந்த வாசல் வழியாக தான் வெளியே கொண்டு போகணும்? அதே மைண்ட் வழியாக வெளியே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் செங்கடலில் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் உங்கள் மைண்டு ஓப்பன் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிசாசு பிசாசு பிசாசுன்னு 2 ஆண்டனா அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மைண்ட் வழியே தான் வரான். நீங்கள் ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா? இயேசு சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி அவன் கிடையாது அப்படின்ற அறிவு புரிஞ்சிருச்சுன்னா இனி அவன் இல்லவே இல்லை சார், அவன் உங்கள் வழியாகவே வரமாட்டானா. நேற்று சொன்ன மாதிரி எங்கேயே வரமாட்டான். ஆமாம், நாங்கள் லைசன்ஸ் எடுக்காதப்ப இந்த ரேடியோ ஸ்டேஷன் பக்கம் போலீஸு அங்கே நிற்பாங்க, அவங்க கடமையை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? லைசன்ஸ் இருக்கு, அந்த ரூட்டில் போனால் போலீஸ் இருப்பான்ப்பா. அப்போ என்ன செய்யறது? அந்த வழியாக போகாத, இந்த வழியாக போயிடுவோம். ஏன்னா அந்த வழியாக போனால் பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது, பிரச்சனை நமக்கு. அப்போ வேறு வழியில் போவோம் அப்படின்னு முடிவெடுத்து போகிறோம், போலீஸுக்கு பயந்து, லைசன்ஸ் எடுக்காதவங்க. ஆனால் அதே மாதிரி பிசாசை பற்றி பைபிள் சொல்லுது, இனி துஷ்டன் நீ எந்த பக்கம் நிற்கிறிய உன் வழியாய். சரி, இப்போ என்னன்னா பிசாசு சொல்லுவானா அந்த வழியில் போகாத, லைசன்ஸ் இல்லாதவன் போலீஸ் இருக்கிற வழியாக போகாமல் வேற பக்கம் போகிற மாதிரி, திருடன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வழியாக போகிற வேற வழி போகிற மாதிரி உன்னை பார்த்து பிசாசு சொல்லுவானா இனி அந்த வழியில் போகாதப்பா, இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது. ஆச்சா ஆச்சா, அதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு பிசாசோடைய நிலைமை அதான். அப்போ நம்முடைய வேலை என்னவென்றால் இவனை குறித்து கன்சிடர் பண்ணுறதில்ல நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம அந்த கானானுடைய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். கானானை பற்றி ஒரு 3-4 கேரக்டர், 4 தன்மைகள், கானான் வாழ்க்கையின் தன்மைகள். இப்போ நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. மேலேருந்து வந்தால் அது பெந்தேகோஸ்தே வாழ்க்கை, எல்லாமே நிலத்திலிருந்து வந்தால் அது கானான் வாழ்க்கை. நிலம் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடு, இருதயம், நல்ல நிலம் சொல்கிறார கர்த்தர். அப்போ நிலத்துக்குள்ளேருந்தே எல்லாம் விளையுதுன்னா என்ன அர்த்தம்? இருதயத்துக்குள்ள உங்களுக்கு உள்ளேருந்தே வெளியே வரப்போகுது. இதுதான் கிரேஸ் லைஃப், த லைஃப் ஆஃப் கிரேஸ். எல்லாமே சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதோ நண்பர் சொன்னாரு, குடத்துல விஷத்தை கலந்தா குடம் தண்ணி என்னவாயிருது? விஷமாயிருது. ஆனா கடல்ல விஷத்தை கலந்தா எவ்வளவு கலந்தாலும் கடல் இப்படி தான் இருக்கு, அது அப்படியே தான் இருக்கு. நீங்க கடல்ன்றேன் நான். ஆமென். எதுவும் உங்களை தீட்டு படுத்த